அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. மாலத்தீவுக்கு இந்தியா தந்துள்ள ஹெலிகாப்டர்கள் விவாதத்தை கிளப்பியிருக்கும் நிலையில் இது குறித்து மாலத்தீவு ராணுவம் சில பரபர கருத்துக்களை கூறியிருக்கிறது. கடந்த சில காலமாகவே இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையே நல்லுறவு இல்லை. மாலத்தீவில் எப்போது சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட மொய்சு அதிபராக தேர்வானாரோ அப்போது முதலே அவர் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை கூறி வருகிறார். தீவு கூட்டமான மாலத்தீவில் ஒரு தீவில் இருக்கும் நோயாளியை உடனடியாக சிகிச்சைக்காக மற்றொரு தீவுக்கு அழைத்து செல்லவே இந்திய ராணுவம் மாலத்தீவுக்கு ஹெலிகாப்டர்களை வழங்கியிருந்தது. அந்த ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்யவும் அதை பராமரிக்கவும் இந்திய வீரர்கள் மாலத்தீவில் இருக்கிறார்கள். அதன்படி பார்க்கும்போது சுமார் 88 இந்திய ராணுவத்தினர் அங்கே இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மாலத்தீவு நாட்டில் உள்ள இந்திய ஹெலிகாப்டர்கள் குறித்து அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரகம் சில பரபர கருத்துக்களை கூறியிருக்கிறது. அதாவது, இந்தியா வழங்கிய ஹெலிகாப்டர்களை இயக்கும் அதிகாரம் தங்கள் நாட்டிற்கு இருப்பதாக மாலத்தீவு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையின் இயக்குனர் கர்னல் அகமது முஜிதாபா, மாலத்தீவிலிருந்து இந்திய படைகளை முழுமையாக திருப்பி அனுப்புவது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மே 10ஆம் தேதிக்கு பிறகு எந்த வெளிநாட்டு படைகளும் இங்கே இருப்பதை அனுமதிக்கப் போவதில்லை. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவின் நிலைப்பாடு இதுதான். எனவே இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டு பேசினார். மாலத்தீவுக்கு இந்தியா அனுப்பிய ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய அங்கே இருக்கும் இந்திய ராணுவத்தின் பெரும் விவாதமாகவே இருந்து வருகிறது. சீனாவுடன் ஒப்பந்தம் போட்ட மறுநொடி இந்தியர்கள் இருக்கக்கூடாது என்று மாலத்தீவு அதிபர் பேசி சர்ச்சையை கிளப்பியிருந்தார். இது குறித்து சில வாரங்களுக்கு முன்பு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாலத்தீவில் இருக்கும் இந்தியர்கள் ராணுவத்திற்கு பதிலாக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு அந்த ஹெலிகாப்டரை இயக்கும் என முடிவு செய்யப்பட்டது. இதற்காக கடந்த வாரம்தான் இந்தியாவின் முதல் தொழில்நுட்ப வல்லுநர் டீம் மாலத்தீவுக்கு சென்றது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உறுதி செய்துள்ளார். வரும் மே 10ஆம் தேதிக்குள் அங்குள்ள அனைத்து இந்திய ராணுவ வீரர்களும் வரவழைக்கப்பட்டு அதற்கு பதிலாக தொழில்நுட்ப வல்லுநர் குழு அங்கே செல்லும் என்பதே முடிவாக இருந்தது. இருப்பினும் மொய்சு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியது. அதாவது, ராணுவ யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி, வல்லுநர் குழு என்ற பெயரில் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அடாவடியாக அறிவித்தார். இப்படி அவர் அடாவடி அறிவிப்பை வெளியிடும் கொஞ்ச நேரம் முன்புதான் மாலத்தீவு சீன ராணுவத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இத்திட்டத்தின்படி சீனா மாலத்தீவுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தாத ஆயுதங்களை இலவசமாக வழங்கும். குறிப்பாக கண்ணீர் புகை மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே ஆகியவற்றை இலவசமாக வழங்குவதே இந்த ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் போட்டவுடன் தான் அனைத்து இந்திய ராணுவத்தையும் வெளியேற்றப் போவதாக அறிவித்துள்ளார் மொய்சு. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.